வணக்கண்ணா. வணக்கம். நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலாலேருந்து வரேண்ணா. இப்போ நிறைய விவசாயிங்க சவுக்கு கன்று நடவு பண்ணுறாங்க. ஒரு சில விவசாயிகளுக்கு சவுக்கு கன்று எப்படி நடவு பண்ணுறதுன்னு தெரில. இப்போ எப்படி உழவு ஓட்டுறாங்க, எப்படி கன்று போடுறாங்க, கன்று எப்படி நடவு பண்ணுறது. ஒரு சில விவசாயிங்க ஏதோ ஆரஸ்பதி கன்று நடவு பண்ணுற மாதிரி நடவு பண்ணிடுறாங்க. ஒரு சில விவசாயிங்களுக்கு எப்படி களைக்குள்ளி அடிக்கிறதா, இல்லை களை வெட்டுறதா, இல்லை ஏர் ஓட்டி போட்டு அதுலேயே பில்லுலாம் இருக்குது. பில்லு களைகள் இருக்கும்போதே அதுலேயே கன்று நடவு பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சவுக்கு சம்பந்தமா எந்த ஒரு அனுபவமே இல்லை. தண்ணி விடுறதை பத்தி எதுவாக இருந்தாலுமே சரி, சவுக்கு நடவை பத்தி எந்த ஒரு அனுபவமே இல்லாம இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி விவசாயிங்களுக்கு இப்போ நீங்க சவுக்கு சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அதை பத்தி மற்ற விவசாயிகளுக்கு சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துலேயே சொல்லிருங்க. சரி, வணக்கம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் அரியலூர் மாவட்டம் வானதிரிப்பட்டினம் கிராமம், உடையார்குளம் தாலுக்கா வானதிரிப்பட்டினம் கிராமம். உழவு ஓட்டுறதுலாம் எத்தனை சால் உழவு ஓட்டுவீங்க, என்ன பண்ணுவீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. உழவு ஓட்டுறது சார், முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கொக்கி கலப்பையால பார்த்தீங்கன்னா ஒன்பது குழுன்னு சொல்லுவோம். 9 கொக்கி கலப்பை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சால் முதல்ல உழவு ஓட்டிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு எரு அடிச்சிருவோம். நாட்டு எரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாவது 7 டிப்பராவது எரு அடிக்கணும். நாட்டு எரு அடிக்கணும். நாட்டு எருவை திரும்பி அதுக்கப்புறம் நாட்டு எருவை களைச்சிட்டு ரொட்டேட்டர் வச்சு ஒரு அடி அடிச்சிருங்க. ரொட்டேட்டர் வச்சு அடிச்சிங்கன்னா கட்டிக்கிட்டு இல்லாமல் இந்த எரு இருக்கிற கட்டிக்கிட்டு எல்லாமே உடஞ்சி நல்லா நைஸாக இதாகிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 5 ஆம்னு சொல்லுவாங்க. 5 கொத்து கலப்பை. 5 கொத்து கலப்பையால ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரொட்டேட் ஓட்டினாலும் ஓட்டலாம். ஒரு சில ஃபார்மர் கடைசியா எனக்கு ரொட்டேட் தான் ஓட்டணும்பாங்க. இல்லைன்னா கொக்கி கலப்பையிலே ஓட்டினா போதும், 9 கொள் வேலை ஓட்டினா போதும்பாங்க. ஏன்னா ரொம்ப மேடு பள்ளமா இருக்கும் 5 கொள் ஓட்டினது. அது கொஞ்சம் நிறவறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரொட்டேட்டர் இல்லைன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா 9 கொள் அதை வச்சு ஓட்டிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கான் எடுத்து போடுறது ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நார்மலா கடலை போடுறது வஞ்சி மாதிரி இருக்கு. வஞ்சி மாதிரி எடுத்து போடுவாங்க. இன்னொன்னு நார்மலா நெல் வயல்லாம் பிளைனா விட்டுருவாங்க. ஒரு வயலா தடுத்து வச்சிருவாங்க. இப்ப நம்ம போட்டுருது இதுல பாத்தீங்கன்னா நம்ம கான் எடுத்து தான் போட்டிருக்கோம். பாருன்னு சொல்லுவாங்க, இல்ல கான்னு சொல்லுவாங்க. இது 3.5 அளவு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கான் 3.5 எடுத்துட்டோம். கண்ணு போட்டுருக்கு 3 அடியில வச்சு போட்டிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு இந்த முறையில வச்சு போட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4000 இருந்து 4200 கண்ணு வரைக்கும் விடும். ஆமா, நிறைய விவசாயிகளுக்கு இதுவுமே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணு போடலாம், எவ்வளவு இடைவெளி போடலாம். ஆமா, அப்படின்றது 3.5 வச்சு போட்டீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு 4000 இருந்து 4200 கண்ணு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா போடலாம், நடவு பண்ணலாம். ஒரு 100-200 கண்ணு எக்ஸஸாவே நீங்க கொடுக்கறது ஆர்டர் கொடுக்கறது எக்ஸஸாவே கொடுத்துக்கலாம். ஏன்னா பழுது கண்ணு வரும், வரவுல டேமேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது மாதிரி கொடுத்துக்கலாம். கண்ணு போடுறதுக்கு கண்ணு உங்களுக்கு நீங்க பதிவு பண்ணி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா முதல் நாள் பாத்தீங்கன்னாக்கா அவங்க பாத்தீங்கன்னாக்கா கண்ணு பாத்தீங்கன்னாக்கா அங்கிருந்து நம்ம ஏன்னா வேற ஒரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு வருது. அப்போ அதுக்காக என்னன்னாக்கா இப்ப இவங்க ஒரு சிறந்த ஒரு மெத்தட் சொன்னாங்க. நேனோ டிஏபி பிளஸ் அது கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆக்டிவா பிளஸ் இப்ப இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னா கம்பைன் பண்ணி மேல ஒரு ஸ்ப்ரே பண்ண சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடம் ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அங்க அதோட வேர் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாதிப்புக்கு ஏதாவது உள்ள இருக்கும். வேறு மூலமா ரீப்ளேஸ் பண்ணதுனால அதுக்காக ஒரு நேனோ டிஏபி மேல ஸ்ப்ரே பண்ண சொல்றாங்க. அந்த ட்ரே இறக்கி வச்சு அதுல ஸ்ப்ரே பண்ணோம்னா கண்ணு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா சும்மா ஒண்ணுமே இல்லாதவனுக்கு ஒரு சத்து கொடுக்குற மாதிரி தானே அது. ஆரம்ப நிலையில ஒரு சத்தை ஸ்ப்ரே பண்ணிட்டோம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம நடவு பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வேர்கரையன் வெட்டாம இருக்கணுங்கிறதுக்காக வேர்கரையன் மருந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களே தராங்க. ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50 லிட்டர் தண்ணியில பாத்தீங்கன்னா 125 இருந்து 150 ml மருந்து கலந்து அதை பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற மெத்தட் ட்ரே அடிப்பக்கத்தை நினைக்க சொல்றாங்க. அடிப்பக்கத்தை நினைச்சிட்டு அந்த கொக்கோபிட் பஞ்சு மட்டும் நனைகிற அளவுக்கு கொக்கோபிட் பஞ்சு மட்டும் நனைகிற மாதிரி கண்ணு முச்சுன்னு நினைக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா கீழே இருக்க வேற தான் நம்ம அடியில மண்ணுல வைக்க போறோம். அதனால பாத்தீங்கன்னா கொக்கோபிட் ஃபுல்லா நனைகிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ட்ரே ஃபுல்லா நினைச்சு எடுத்துடணும். நீங்க அந்த ட்ரே நினைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 20 ட்ரே நினைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மருந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். திரும்பி ஒரு 50 லிட்டர் மருந்து தண்ணி எல்லாம் கீழே ஊத்திடலாமா, இல்ல நம்ம கண்ணு போட போற வயல்லே ஊத்திக்கலாம், இல்ல கண்ணு போட்ட வயல்லே ஊத்திக்கலாம். ஏன்னா அது அதோட வீரியம் குறைஞ்சிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு 20 இருந்து 30 ட்ரேக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா மருந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி தண்ணியை மாத்திட்டு புதுசா மருந்து ஊத்தி திரும்ப நினைச்சுக்கிறது நல்லது. ஆமா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிறது நல்லது. நடவு பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்ப இது எல்லாமே நடவு பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா டிபிள் பாறை யூஸ் பண்ணி தான் நடவு நட்டோம். அதுவுமே இவங்க சுசிலா அக்ரிகல்ச்சர்ல அறிமுகப்படுத்தினதுதான். நல்ல முறையா நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிக்காஸ் வச்சு நடவு பண்ணிட்டு இருக்கோம், கூர்குச்சி கழி வச்சு நடவு பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த அளவு சிறப்பா தெரியல. நிறைய வயல்ல பார்த்தோம்னா கையாலே போடுறாங்க. இப்ப அந்த திட்டக்குடி பெண்ணோட சைட்லாம் ஃபீல்டு பார்க்க போயிருந்தோம். அங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம நடந்து நார்மலா ஃபீல்டு பாக்குறதுக்கு போகும்போதே கண்ணுலாம் அந்த பஞ்சுலாம் மேலே தெரியுது, கொக்கப்பட்டுலாம் மேலேயே இருக்குது. ஏன்னா கேட்டா கையால குழி போட்டு ஆளுவ கண்ணை நட்டு போயிடுச்சோம். நானும் சொல்லி பார்த்தேன், ஆழமா நட சொன்னா அவங்களாம் நடாம போயிட்டாங்க, மேலேயே நட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது தண்ணிலேயே பாதி புடிக்கிட்டு போயிடுது கண்ணு. நடவு வயலுங்கிறதுனால அவங்க கையாலே நடவு பண்ணிருப்பாங்க, அந்த அளவு ஆழம் போயிருக்காது. இது பாத்தீங்கன்னாக்கா டெபிள் பாருங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு 1/2 அடியில இருந்து 3/4 அடிக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த குழி போடுற அந்த இதுவே இருக்கு. உங்களுக்கு எந்த அளவு ஆழம் தேவையோ அந்த அளவு பிரஷர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த அளவு ஆழம் ஆயிடுது. ஏன்னா தண்ணி விட்டு தான் போட போறோம், ஈரத்துல தான் போட போறவங்கள
நீங்க எந்த அளவு உங்களுக்கு குழி தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். அது நல்லா கண்ணு சாயாம நல்லா ஹெல்த்தியா நல்லா இருக்கும். இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 65-70 நாள் ஆயிடுச்சு இந்த கண்ணு போட்டு. நல்லா இது வரைக்கும் எந்த ஒரு கண்ணு டேமேஜ் இல்ல, கண்ணு பழுது கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே கண்ணு மாதிரி நல்ல முறையில் நல்லா இருக்கு. நான் ஒரு வயல்ல எல்லாம் பார்த்தேன், அவங்க வயல்ல வந்து வெறும் கலவை மட்டும் தான் விட்டுருக்காங்க. 60 நாள் ஆகுது. கண்ணு எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சைடா சாச்சு நிக்குது. வேர் பகுதி வந்து என்னன்னு பார்த்தோம்னா நடுறதே வந்து ஆழமா நடுறது இல்ல, கண்ணோட வேர் வந்து சாஞ்சு நிக்குது. பாதி இடத்துல பார்த்தோம்னா கண் வந்து பழுது கண்ணாவே இருக்குது. எல்லாம் வந்து இடுப்போசனம் கண்ணு இவ்வளவு ஹைட் வளர்ந்துருக்கு, வளர்ந்த கண்ணே சாக ஆரம்பிச்சிருச்சு எல்லாம். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்ணு நீங்க நடவு பண்ணதுல இருந்து ஒரு 60 நாள் கழிச்சு வந்ததுன்னா கண்ணுடைய இந்த சிஹெச் பையை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கட்டுற இடம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல வந்து இந்த ஒரு சில பூஞ்சானா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்ணு இறக்கும், கண்ணுடைய கண்ணு சாவும், ஒன்னு சாவும், சாத்துதுன்னா அது அடுத்த கண்ணுக்கு பரவிட்டே இருக்கும். அதையும் நம்ம முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இந்த வேர்கரையான் மருந்து ஊத்த சொல்லுவாங்க. ஒரு எந்த ஒரு 15-20 நாள் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்கரையான் மருந்து, அது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்டிவா பிளஸ் வந்து ஒலிகோன்னு சொல்லிட்டு டானிக்கா இந்த மூணு தராங்க. இந்த மூணையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 400 லிட்டர் தண்ணியில இத அந்த மருந்தெல்லாம் கலந்து ஒரு கண்ணுக்கு 100 ml கலந்து நீங்க வந்து கண்ணுக்கு அடியில ஊத்த சொல்லுவாங்க. அப்ப அந்த 60 நாளுக்கு பிறகு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நோய் மருந்து ஒண்ணு கொடுப்பாங்க, பங்கி சைடு நோய் மருந்து ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த நோய் மருந்து கலந்து ஊத்திக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு அந்த கண்ணு இறக்குறது வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். 3 மாசத்துக்கு பிறகு ஆயிடுச்சுனாக்கா உரம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அது அவங்க ஒரு சில பேர் ஃபார்மர்லாம் வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுறாங்க, இந்த உரத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். 2 வருஷம் ஃபாலோ பண்ற ஃபார்மருக்கு உர ரெக்கமெண்டேஷன் அனுப்பி விட்டுறாங்க. கண்டிப்பா அது அவங்க ஃபாலோ பண்ற அந்த அவங்க அனுப்புற அந்த உரத்தை ரெக்கமெண்டேஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே போதும். ஒரு 2.5 வருஷம் 3 வருஷங்கிறது 30 மாசத்துல அந்த 2.5 வருஷத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா தோப்பு வெட்டுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியா நல்லா பெருசா வளர்ந்துருது. அந்த அளவுக்கு நல்லா பெஸ்ட்டாகவும் பண்ணி தராங்க. நம்ம இதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப அதாவது அந்த வயல் வந்து பாத்தீங்கன்னாக்கா காய்ச்சல் நல்லா காயணும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தண்ணி ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி வச்சீங்கன்னா போதும். அந்த அளவு பெருசா நீங்க வந்து இதுக்கு அதிகமா வந்து தண்ணி தேவைன்னு கிடையாது. உயிர் வாழ்றதுக்கு தண்ணி வேணும், அந்த மாதிரி தான் கொடுத்து விட்டுருக்கணும். முதல்ல 2 வருடத்துக்கு 2 வருஷத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி எவ்வளவு வச்சு கட்டலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி அதிகமா வச்சோம் அப்படின்னா இறக்குறது கண்ணோட இறப்பு அதிகமா தண்ணி தேங்குற அளவுக்கு ரொம்ப நிக்க வச்சுக்கிட்டே இருக்க கூடாது வயல்ல வந்து. ஏன்னா அதுக்கு போதுமான அளவு தண்ணியை கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு வந்து உயிர் வாழ்ற அளவுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா ஈரம் கொடுத்தீங்கன்னா போதும். தண்ணி வந்து வயல்ல நிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இதுக்கு 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க தண்ணி எவ்வளவு வேணாலும் நிறுத்தலாம். அதனால ஒரு சில வயல்ல எல்லாம் தண்ணி விட்டோம்னா வயல்ல ரொம்ப தண்ணி தேங்கும். இப்போ நீங்க நார்மலா 15 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடுவோன்றீங்க. இப்போ அந்த மாதிரி தண்ணி தேங்குற வயல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு தண்ணி கூட வைக்கலாம். அதுவே மழை பெஞ்சுன்னா அது கூட தேவையில்லை. ஏன்னா எதான் சொல்றேன், இதுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கு தான் தண்ணி தேவை. இதுக்கு தொடர்ச்சியா தண்ணியிலே வச்சிருக்கணுங்கிறது இது வந்து நெல் பயிர் இல்ல, இது வந்து மரப்பயிரை சேர்ந்தது. இது வந்து நம்ம முன்னாடி மரப்பயிரை வந்து இப்போ இதையும் வந்து பெரிய அளவுல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நிறைய விவசாயம் பண்றாங்க. அதனால இதுக்கு உயிர் வாழ தான் தண்ணி தேவை. அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்தா போதும். அதுக்கு இப்போ இதே மாதிரி நாங்க போட்டு அவங்க சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துலயே நாங்களும் இப்போ வந்து சவுக்கு வந்து அறுவடையே பண்ணிட்டோம். ஒரு ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா அறுவடையே பண்ணிட்டோம். நல்ல ஒரு ஈல்டு நம்ம எதிர்பார்த்த அளவு நல்ல ஈல்டா நல்லா வந்தது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு இதாகவும் இருக்கு. இப்போ அதாவது நிறைய விவசாயிகளோட பிரச்சனை என்னன்னா சவுக்கையில வந்து களை வெட்டுறதுதான் ரொம்ப சிரமமா சொல்லிட்டு இருக்காங்க. என்னால களை வெட்ட முடியல, வயலை வந்து பராமரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து உழவு வயலை ஃபுல்லா எல்லாம் ஓட்டி கான் எடுத்து பார் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சப்போஸ் நம்மளுடைய லக்கு வந்து மழை பெஞ்சது அப்படின்னாக்கா அந்த வயலை வந்து நனைக்கணும், ஈரமாக்கணும். ஈரமாக்கினதுக்கு பிறகுதான் களைக்குள்ளி அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க போர் தண்ணி இருக்குன்னா போர் தண்ணி வச்சு கான் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தண்ணி பாய்ச்சிட்டு எல்லா இடத்துலயும் ஈரமாக்கி நினைச்சிடணும். நினைச்ச பிறகு 2வது நாள் 3வது நாள் இவங்க களைக்குள்ளி ஒண்ணு தராங்க. அந்த இப்ப ஒரு ஏக்கருக்கு இத்தனை ஒரு 3-4 காம்பினேஷன்ல வந்து மருந்து கலந்து தராங்க. அதை கம்பைன் பண்ணி அடிக்கல வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50 to 65 நாள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பில்லுமே வந்து முளைக்கிறது இல்லை. கோரை எங்கேயாவது இருந்துனா மட்டும்தான் கோரை மட்டும்தான் வரும், மத்த எதுவுமே வராது. இப்ப இது கிட்டத்தட்ட போட்டு இப்போ 70 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 65 to 70 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு களை கூட வெட்ட கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எங்கேயோ ஒரு பில்லு வந்து முளைக்க தெரியுது. அது கம்ப்ளீட்டா நல்லா பாருங்க, கண்ணு பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு இடுப்பளவு நல்லா கண்ணு வளர்ந்து வந்துச்சு, நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. இது வரைக்கும் இந்த வயல்ல களை வெட்டவே இல்லை. யாரும் சொன்னா நம்புவாங்களா என்னன்னு தெரியல. சுத்தமா இது வரைக்கும் ஒரு களை கூட வெட்ட கிடையாது. தண்ணி பாய்ச்சல் மட்டும்தான் இருக்கும். அவங்க சொன்ன 2-3 டைம் வந்து மருந்து ஊத்திருக்கோம், அவ்வளவுதான். கண்ணு மருந்து ஊத்திருக்கோம், அவ்வளவுதான். இந்த வயலுக்குன்னு செலவு பண்ணது தண்ணி விட்டுருக்கோம். அது இப்ப மழை பெஞ்சதுனால இப்ப தண்ணியே இப்ப ஒரு தண்ணி விட்டாதான் பாஞ்சு 1 மாசம் கிட்டத்தட்ட ஆக போகுது. தண்ணி மட்டும்தான் அதோருக்கு கரெக்டா விட்டுட்டு இருக்கணும். நம்ம அங்க ஒரு வயல் பார்த்தோம், அந்த எம்டி லேண்ட் கான் எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்க. அந்த வயல்ல இப்ப நீங்க எப்படி களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ணிருக்கீங்களா இல்ல அதுக்கு என்ன? ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஏன்னா இப்ப நீங்க ஆமா ஒரு சிலர் கான் எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. அப்படியே போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பில்லு ஃபுல்லா வளர்ந்துரும்.
நம்ம எரு அடிச்ச நாட்டு எருவுல இருக்கிற வயல் அடிச்ச பில்லு எல்லாமே வந்து விதை எல்லாமே முளைச்சு வந்துடும். முளைச்சு வந்துருச்சு அப்படின்னால திரும்பி அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது ரொம்ப சிரமம். திரும்பி புதுசா வயலை உழவு ஓட்டி திரும்பி புதுசா அதை பண்ற மாதிரி ஆயிடும். அதனால இப்ப எல்லாருமே கண்ணு நம்ம ஆர்டர் கொடுத்தோம் நமக்கு இன்னொரு 4 நாள் 5 நாள்ல கண்ணு வந்துடும் சொல்ல முடியாது. வரதுக்கு 1 மாசம் கூட ஆகலாம். அதனால என்ன நீங்க கான் எடுத்துட்டீங்கன்னாக்கா உழவு ஓட்டி எல்லாரும் ரெடி பண்ணி கான் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா தண்ணியை விட்டு மருந்து அடிச்சிருங்க, களைவுல அடிச்சிருங்க. களைவுல அடிச்சு போட்டீங்கன்னாக்கா பிளைனான ஏரியால போடுவாங்க. அவங்களுமே வயல கண்ணு போற அளவுக்கு ரெடி பண்ணிட்டா களைக்குள்ளி அடிச்சு போடுறது கண்ணு போற அளவுக்கு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா களைவுல அடிச்சு போட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்க 50ல இருந்து 60 நாளைக்கு வயல பில் வராது. அதுக்குள்ள உங்களுக்கு கண்ணு நீங்க ரெடி பண்ணி கண்ணு அரேஞ்ச் பண்ணி நட்டுடலாம். அதனால பெருசா அதுக்கு உங்களுக்கு ஒரு பெருசா எந்த ஒரு இதுவும் தேவையில்லைங்கிற நல்லா பெஸ்ட்டாவே இருக்கும் அது. அந்த மாதிரி நீங்க களைவுல அடிச்சு போட்டீங்கன்னாக்கா அடுத்து ஒரு 60 நாளைக்கு வயல்ல பில் வர போறது இல்ல. அடுத்து எப்படி 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு கண்ணு வந்துடும். நீங்க ஆர்டர் பண்ண கண்ணு வந்துடும். நீங்க நடவு பண்ணிட்டீங்கன்னாக்கா ஈஸியா உங்களுக்கு மெத்தடா போயிடும். சப்போஸ் இந்த ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வயல்ல கோரை அதிகமா இருக்கும் சார் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு மெத்தட் என்ன சொல்றாங்கன்னாக்கா நீங்க அந்த களைவெளி அடிச்சதுல இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா கோரை உங்களுக்கு வயல்ல முளைச்சிருந்த அப்படின்னா வெளியில வந்துடும். கோரை இல்ல வேற எது அந்த இதுல களைவெளியில கண்ட்ரோல் ஆகாத பில்லு எந்தெந்த பில்லு இருக்கோ வெளியில முளைச்சு வந்துடும். அதுக்குமே அவங்க களைவெளி தராங்க. அந்த களைவெளி அடிச்சிட்டீங்கன்னா நல்ல ஈரம் இருக்கணுங்கிறாங்க வயல்ல. அதை எப்படி கண்ணு மேலே அடிச்சுக்கலாமா? கண்ணு போட்டாங்கன்னா கண்ணு மேலே அடிச்சுக்கலாம். அப்படி நீங்க கண்ணு மாதிரி ஒரு 10 நாள் வெயிட் பண்ற மாதிரி இருந்தா இன்னும் எனக்கு 10 நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அந்த பில்லு முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் அது மேலேயே நீங்க இந்த களைவெளி அடிச்ச மாதிரியே ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நல்லா ஈரம் பண்ணிட்டு நினைச்சிட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா கோரெல்லாம் ஃபுல்லா நனையிற மாதிரி ஒரு ஏக்கருக்கு 20 டேங்க் கணக்கு பண்ணி அடிக்க சொல்றாங்க. நல்லா சலம்புற நல்லா நினைச்சு அடிக்க சொல்றாங்க. அதை அடிச்சிட்டீங்கன்னா அந்த கோரைக்கு அடிக்கக்குள்ள மட்டும் ஒரு 20 நாளைக்கு அந்த வயல்ல ஈரம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நல்லா ஈரம் மெயின்டைன் பண்ணி நீங்க அந்த கோரைக்கு அடிக்கிற மருந்துக்கெல்லாம் அடிச்சுட்டு மக்கிய நாளே கண்ணு போட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவை. நீங்க மக்கிய நாள் கண்ணு போட போறீங்கன்னா எப்படி இருந்தாலும் முதல் நாள் தண்ணி விட்டு தான் ஆகணும். ஆமா, அந்த தண்ணி விடுற ஈரத்திலே களைக்குள்ளி அடிச்சு விட்டு நீங்க மக்கிய நாள் கண்ணு போட்டுடலாம். நடவு பண்ணிக்கலாம். நடவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஆமா, வெளியில வந்து தண்ணி விடுற மாதிரி தண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க முன்னாடி களைவெளி அடிச்சதுல பில்லும் வர போறது இல்ல. நீங்க வெளியில வந்த பில்லும் சாவறதுக்கு களைவெளி அடிச்சிட்டீங்க. அடுத்தது கண்ணு போட்டீங்க. அடுத்த ஒரு 60 நாளைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்ல. தண்ணி மட்டும் விட போறீங்க. இல்ல எனக்கு சத்துக்கு டானிக்கு ஊத்தணும் அப்படிங்கிற டானிக்கு மட்டும் ஊத்த போறீங்க. அவ்வளவுதான் பெருசா. இப்ப நார்மலா ஒரு சிலர் வந்துட்டு வயல வந்து உழவு ஓட்டி வச்சிருப்பாங்க. கண்ணு வரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து போன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம்? இப்ப களைக்குள்ளி அடிக்கணுங்க, அடிச்சுட்டு ஒரு 4 நாள் கொடுக்குற களைக்குள்ளி அடிச்சிருங்க. களைக்குள்ளி அடிச்சுட்டு குறைஞ்சபட்சம் அவங்க சொல்றது 6 நாள். ஓகே ஓகே. அந்த 6 நாள் கழிச்சுல இருந்து 6 நாள் கண்ணு 6 நாள் நீங்க கண்ணு போட்டுக்கலாம். நடவு பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 6 நாள் சொல்றாங்க. இப்ப அதுதான் இப்ப அந்த 6 நாள் கேப் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னாக்கா அதாவது ஒரு 0% கூட வந்து கண்ணுக்கு எஃபெக்ட் இருக்க கூடாது. எப்படி இருந்தாலும் நம்ம அடிச்சிருக்கிறது களைக்குள்ளிங்கிறது களையை கொல்லும் தான். ஆனா வந்து அந்த கீரை இருக்கிற அந்த விதையை வந்து முளைக்காம ஆகும். அதே நேரத்துல நம்ம வைக்க போற கண்ணுக்கு எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னன்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 நாளை மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. ஒரு சில பேர் இப்ப அவங்களே சொல்லிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த நாளே கூட கண்ணு நடவு பண்ணிருக்காங்க. அது இருந்தாலும் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல. இருந்தாலும் அவங்க சொல்ற மெத்தடு ஏன் நீங்க போய் நம்ம வாண்டடா போயிட்டு களைவெளி அடிச்சதுல உடனே போடணும். ஒரு 6 நாள் வெயிட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஒரு பெஸ்ட் தானே. அதனால வந்து நமக்கு 6 நாளுங்கிறது ஒரு பெரிய வெயிட் பண்ணி கண்ண போடுறோம். 6 நாள் வெயிட் பண்றதுனால நம்ம வந்து பெரிய அளவுல கலையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கல நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சார். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க இப்போ போட்டிருக்க சவுக்கு போட்டு வெட்டிட்டு இருக்க அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விவரத்தை நாங்க சொல்லியிருக்கோம். இதுதான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா களை நிறைய எடுத்து ரொம்ப செலவு அதிகமாகும். இந்த களைவெளி வந்தது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இதா இருக்கு, மெத்தடா இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு ஒரு இதா வந்து சவுக்கை வந்து நடவு முதல்ல வந்து அறுவடை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம விளக்கத்தை கொடுத்துருக்கோம். இதுல மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா சுசிலா அக்ரிகல்ச்சர் தொடர்பு கொள்ளுங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அதையும் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க மேலும் உங்க சந்தேகத்தெல்லாம் வந்து தீர்த்து வச்சிருவாங்க. நன்றி. சரிங்கண்ணா, ஓகேண்ணா, நன்றி.